அனைவருக்கும் மனைவி மேக்ஸ் அகாடமி சார்பாக வணக்கம். இப்போ 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 1.5 4வது கணக்கு பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 எனில் ஏஏ காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஏயோட ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்து ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே வந்து சார்பு எக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சார்பு எக்ஸில் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் எக்ஸ் வரத்துல ஏன்னு கூட போட்டுக்கலாம். அதனால் ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா இந்த சேர்ப்பை எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் போட்டோம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கணும். இப்போ இங்கே என்ன சார்பு இருக்குன்னா ஜி இருக்குது. அதை நம்ம ரஃப் ஒர்க்காக அங்கே சைடில் கூட போட்டுக்கலாம். அப்போ ஜி இருந்தால் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதணும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ எக்ஸ் இருக்கிற என்ன பண்ணணும், அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூஸ் பண்ணுவோம். ப்ராக்கெட்டில் என்ன வேல்யூஸ் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இங்கேயும் எக்ஸ் வர்றதுல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ரைட் ஹேண்ட் சைடும் எக்ஸ் வர்றதுல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு போடணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் இந்த 2 இந்த வேல்யூஸ் இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 1. ஏன்னா 2 ஒரே குறியாக இருக்குது. அப்போ 2 எண்கள் ஒரே குறியாக இருந்தால் நம்மனா 2 எண்கள் கூட்டி அதே குறியாக இடணும். அதனால் 1 2 கூட்டினா 3, 2க்கும் குறி மைனஸ்னால மைனஸ் 3. இதான் வந்து என்னென்னா ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ். நம்ம ஆனால் இங்கே வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்னா ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் வரத்துல ஏன்னு கொடுத்துருக்கோம். அதனால் நம்மளும் என்ன பண்ணலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இதில் போட்டோம்னா ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் வரத்துல ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3. ஆனால் கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கணக்கின்படி அப்படின்னு எழுதிக்கலாம். அது கிவன்னு எழுதிக்கலாம். இப்போ கணக்கின்படி ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் ஏ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு தேவை ஏயோட மதிப்பு தான் கேட்டிருக்கோம். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸ் 3 ஆகும். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + 3 4. நமக்கு தேவை ஏ தான். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஏ கிடைச்சிடும். எங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி ஏன்னு கிடைக்கும். 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா, அதாவது 4க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஏன்னா +2 +2 பெருக்கினாலும் 4 வரும், -2 -2 பெருக்கினாலும் 4 தான் வரும். அதனால் 4ஓட வர்க்கமூலம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் ஏஏ காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏயோட மதிப்பு +r - 2. இது ஆன்சர். தேங்க்ஸ் டு வாட்சிங்.